Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது கொள்ளு குழம்பு எப்படி பண்றதுன்னு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 3 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், பட்டை ஒரு சிறு துண்டு, லவங்கம் 4, மிளகு 1 டேபிள்ஸ்பூன், கசகசா 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய் 1 கப், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, ஊற வைத்த கொள்ளு 1 கப். குக்கரில் ஊற வச்ச கொள்ளை போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை மூடி வச்சு 5 விசில் விடுங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம், கடைசியாக கசகசாவையும் சேர்த்து 1 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட நறுக்குன பெரிய வெங்காயத்தில் பாதியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறுங்க. இப்போ அது கூட தேங்காயையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இந்த அளவு வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. செலவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கொள்ளு வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச கொள்ளை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை கூட எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.